அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய பச்சை பயிறு குழம்பு எங்கள் பாட்டி ஸ்டைலில் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு 2 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கப்பு பச்சை பயிறு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் தனியா 4-5 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 250 ml தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியாக ஸ்மாஷரில் போட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வடகம் 1/2 டீஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை பயிறு குழம்பு இதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறதுனால கேஸ் நல்லா ரிலீஃப் ஆகும். வாரத்தில் இது 3 வாட்டி கொடுத்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ப்ளஸ் கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. யாரெல்லாம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இது வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே துணியெல்லாம் மடிச்சுட்டு என் பையனை லீவுனால எங்கேயும் கூட்டிகிட்டு போகலேன்னு சொல்லிட்டு பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பரோட்டா ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். இந்த பரோட்டா மைதா வேணாடான்னு சொன்னால் கூட அதுதான் வேணும்னு சொல்கிறான். சரி எப்போவாது ஒரு நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் வேலூர் கோட்டைக்கு போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மசாலா பூரி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்.